ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹை. நியூ இயர் பிறந்ததுக்கு அப்புறமா லாங் டிரைவ் அண்ட் ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஃபேமிலியோட போயிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு. நம்ம அம்பத்தூரில் இருக்கும்போது அடிக்கடி பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போவோம். வாரம் வாரம் மல்லிகை சாமான் வாங்குறதோ, காய்கறி வாங்குறதோ, பழங்கள் வாங்குறது, இது எல்லாமே பக்கத்துலேயே இருக்கா, டபக்குன்னு போயிட்டு வருவோமா. இப்போ இங்கே நம்ம வீடு மாம்பாக்கம் ஷிஃப்ட் ஆனதுலேருந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. அதனால ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல். ரொம்ப நாள் கழிச்சு பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போனது ரொம்பவே சந்தோஷம். அக்காவோட பர்த்டேக்காக அக்காவும் சில விஷயங்கள்லாம் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காகவும் அண்ட் நான் அக்காவுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் வாங்க வேண்டியிருந்தது. அண்ட் எனக்குமே இப்போ நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன்னா என்கிட்ட இருக்க குர்தாஸ்லாம் பத்தலை. ஸோ ஒரு நாள் ட்ரெஸ் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு நான் போயிருந்தேன். ஏன்னா பொங்கலுக்கு நாங்கள் ஷாப்பிங்கே பண்ணலை. போன வருஷம் வாங்கி யூஸ் பண்ணாமல் இருந்த ட்ரெஸ்ஸஸே நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம். பொங்கல் முடிஞ்சிச்சுன்னா கூட்டம்லாம் கம்மியாயிடும், ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரீயா போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் அக்கா பர்த்டேக்காக ஷாப்பிங் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த சாரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது. சாரீஸ்லாம் சும்மா மேலே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இந்த ஃப்ளாரல் சாரிலாம் மேலே கட்டி தொங்க விட்டுருந்தாங்களா, இந்த மாதிரி மெலீஸான காட்டன், இந்த ஃபேன்சி காட்டன், அது ரொம்ப அழகா இருந்தது. ஒரு 6-7 சாரிக்கு மேலே நான் பில் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் குர்தா செக்ஷன் போய் பார்த்ததுக்கு அப்புறம் சாரீஸ் நிறைய நம்ம ஆசைப்படுவோம், ஆனால் வியர் பண்றது இல்லை. நான் குர்தாஸ் தான் ரெகுலரா வியர் பண்ணலாம், வேலை செய்ய கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாரீஸ் மட்டும் பில் பண்ணிட்டு குர்தாஸ் நான் நிறைய வாங்கிட்டேன். அக்காவும் அக்காவுக்கு தேவையான ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் எனக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். அக்கா அது எதுவும் காட்டல. எல்லா லேடிஸ் மாதிரி தாங்க நானுமே ஷாப்பிங் பண்ணும்போது எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன். லாஸ்ட்ல பில் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணாம், எது ரொம்ப பிடிச்சிருக்கு தேவை அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி தானே எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் காமிச்சிருக்க சில சாரியோட விலைகள்லாம் அப்படி ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். இந்த குர்த்தெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். ஒரு சைஸ் பெருசா இருந்தது. அதே மாதிரி குர்த்தா சின்ன சைஸ் இருக்கு அப்படின்னு ட்ரையல்லாம் பார்த்து சைஸ் மாற்றி போட்டு பார்த்து நான் வாங்கினேன். சரவணா ஸ்டோர்ஸ்ல குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க அடிக்கடி. அது பாத்தீங்கன்னா எல்லா குவாலிட்டிலுமே பொருட்கள், க்ளோதிங் எல்லாமே சரவணா ஸ்டோர்ஸ்ல இருக்கும். பைசாக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி இருக்கா, அது நல்ல குவாலிட்டியா, அதுக்கு பைசா வர்த்தா அப்படின்னு நம்ம தான் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும். ஸோ நான் போட்டு பார்க்கும்போது தான் சைஸஸ் ஒரு பிராண்டுக்கு ஒரு குர்த்தாக்கு வேற சைஸ் இருந்தது தெரிஞ்சது. அப்புறம் போட்டு பார்த்துட்டு நான் ஃபைனலா சிலது வாங்கிக்கிட்டேன். என்னோட ஷாப்பிங் முடிச்சுட்டு அக்காவும் அவங்களுக்கு தேவையான ஷாப்பிங் பண்ணி முடிச்சிருந்தாங்க. சின்ன மல்லிகை சாமான்லாமும் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சும்மா 4 நைட்டி நான் வாங்கினேன். அப்புறம் அக்காவுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கினாங்க, குர்த்தா நைட்டி எல்லாம் வாங்கினாங்க. நானும் சும்மா ஒரு 4 சாரீஸ், ஒரு 4 குர்த்தா, 4 நைட்டிஸ் நான் வாங்கினேன். ஏன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல எல்லா ரேஞ்ச்லயுமே ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், எல்லா குவாலிட்டிலயும் இருக்கும். கம்மியான பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியா இருக்கா, நம்ம சைஸ்க்கு இருக்கான்னு பார்த்து நம்ம தான் செக் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அவ்வளோ தூரம் போகிறோம், நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம்னு வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் நெயில் பாலிஷஸ் வாங்கினேன். இந்த கிளிப்பு, ரப்பர் பேண்டு, குட்டி வளையல், அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு மளிகை சாமான் இதில் கொஞ்சம் தேவையான ரஃபா சிலதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். கொஞ்சம் குர்தாஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எத்னிக் வியர்ஸ் குர்தாஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதை வேணா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல, நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு 6-7 வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நைட்டி 4 நைட்டி தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே பியோர் காட்டன் நைட்டி வாங்கியிருந்தேன். இது 321 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது பிளாக் கலர் நைட்டி. ஒரு மாதிரி வெந்தய கலர் மஞ்சள்ல டிசைன்ஸ் இருக்கும். அப்புறம் இங்க இருக்கும், திருப்பி கீழே டிசைன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் பிளே இந்த டிசைன். அவ்வளவுதான். 321 ருபீஸ்க்கு வாங்கினேன். நல்ல டீலு. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு ஜிப்லாம் கிடையாது. இந்த நைட்டிக்கு ஜிப் இருக்க நைட்டி. ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி எம்ப்ராய்டரி சூப்பரா இருக்கு. நல்லா அடர்த்தியான மிஷின் எம்ப்ராய்டரி அண்ட் மிரரும் இருக்கு. மிரர் ஷீட் இது. அந்த எம்ப்ராய்டரி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நீட்டா இருக்கு. ரொம்ப கஷ்டம் ஃபுல்லா டிசைன் இல்லாம மேல மட்டும் யோக் அண்ட் வித் ஜிப் வந்துருது. கீழே ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதே டிசைன் தான் ஃபுல்லா. இது 365ன்னு வாங்கினேன். இது கொஞ்சம் நான் எடுத்த 2 நைட்டிலாம் என்னுடைய சைஸ். இது கொஞ்சம் பெரிய சைஸே கூட. நல்லா சப்பளங்கால்லாம் போட்டு உட்காந்தாலே ஃப்ரீயா இருக்கும், நல்லா காத்தோட்டமா இருக்கும். ஸோ மடிச்சு கட்டி வேலை செய்யறது, இற கட்டுற அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயா போட்டுக்கலாம் நம்ம அப்படின்னு கொஞ்சம் ஒரு சொத்து பெருசு வாங்கியிருந்தேன். பெரிய சைஸ்னாலயோ என்னவோ இது கொஞ்சம் காஸ்ட்லி. 400 ருபீஸ். இது சொச்சமா 400 ருபீஸ். இந்த ரெட் கலர் ஃபுல்லா இருக்கு. இந்த ரெட்டுக்கு சம்பந்தமே இல்லாம கான்ட்ராஸ்டா கிரீன் கலர்ல இந்த மாதிரி யோக் கொடுத்துருக்காங்க. அதுல மிஷின் எம்ப்ராய்டரி அண்ட் பாத்தீங்கன்னா மிரர் ஷீட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளவுதான். ஃபுல்லா இந்த ரெட்டு தான். இது பாத்தீங்கன்னா 465 ருபீஸ். நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச 2மே பியூர் காட்டன் தான், இதுவும் பியூர் காட்டன் தான். நான் இந்த கடைசியா காமிச்ச இந்த 2 400 465 இருக்கிறதுக்கு காரணம் ரொம்ப சாஃப்ட் காட்டனா இருக்கு. இந்த மல்மல் காட்டன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த பேபிஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்க, ஒரு காட்டன் கிளாத்ஸ், அந்த மாதிரி சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு சைடு ஃபுல்லா பிளாக்கும் ஒரு சைடு ரெட்டும் இருக்கு. இந்த கிறிஸ் கிராஸ் மாதிரி நெக் போகுது. இந்த நெக்ல இருக்க அந்த எம்ப்ராய்டரி அப்படியே கீழே வரைக்கும் போகுது. அது ரொம்ப அழகா இருக்கு. இந்த சைடு ரெட்ல பிளாக்கும், இந்த பக்கம் பிளாக்ல ரெட்டும். இது மட்டும் தான் பிளாக் கலர் வரும். மீதி பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெட்.
கை 2 ஸ்லீவ்ஸ் பிளாக், இந்த ஒரு சைடு மட்டும் இது. அது வந்து அசிங்கமாவே தெரியாது, ஏன்னா இந்த கிறிஸ் கிராஸ் மாதிரி போயிடுது. அண்ட் எம்ப்ராய்டரியுமே இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து மெஷின் எம்ப்ராய்டரி மாதிரி தெரியல, இது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. மிஷின் தான், பட் ரொம்ப அடர்த்தியான எம்ப்ராய்டரி இல்லை. கிட்டக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நார்மலா தான் இருக்கு. ப்ரஷ்லாம் போட்டிங்கன்னா வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கு. லைட்டா ஒன்று எடுத்துட்டு இருந்தா ஃபுல்லா அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும் அந்த மாதிரி. ஸோ பார்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து பூனம் சாரி தான், பட் ரொம்ப பூனம்லேயே நிறைய ரேஞ்சஸ்ல இருக்கு உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் இந்த ஷிஃபான் ஜார்ஜெட்லாம் ஒரு மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க, போட்டுக்கிறதே தெரியாது. ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி இல்லாம நல்லா இருக்கும், லைட் வெயிட்டா. அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பூனம். ஸோ அது வந்து கம்மி ப்ரைஸ்லேயே நல்லாவே கிடைச்சது, நல்ல டீல் ஆச்சு. நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய பெரிய 3D ஃப்ளாரல்ல வந்து இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. நேவி ப்ளூ வித் இந்த லைட் ப்ளூ காம்பினேஷன் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி இது ஒர்க் பேர் எனக்கு தெரியல, அங்கங்க இந்த மாதிரி ஏதோ ஒட்டி வச்சிருந்தாங்க. இதுவும் நம்ம டெலிகேட் வாஷ் போட்டு மிஷின்ல வந்து வாஷ் பண்ணி வச்சோம்னா நல்லா இருக்கும். ஷார்ப் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். முந்தானி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. பிளவுஸ் வந்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும், செல்ஃப் எம்போஸ்ல இருக்கும். செல்ஃப் எம்போஸ்ல நேவி ப்ளூல இருக்கும், அதுதான் வந்து பிளவுஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 495 ருபீஸ். ரொம்ப நல்ல கலரா இருந்தது, சூப்பர்வா இருந்தது. கொஞ்சம் டார்க் கலரா பூனம் எடுக்கும்போது வயலெல்லாம் தெரியுமே, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா உள்ள தெரியுமேன்னு யோசிப்பேன். டார்க் கலர்ன்றதுனால தெரிஞ்சாலும் ரொம்ப ஓவரா அப்படியே கிளியரா தெரியாது, அதனால இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். இதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் இருந்தது. சேம் சம்டைம்ஸ் நான் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கலர்ஸ் வேற வேற எடுத்துக்குவேன் அதே டிசைன்ல. அந்த மாதிரி தான் இதுவும் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாரல் இருக்கு, கலர் மட்டும் வேற, ரொம்ப அழகா இருந்தது. இது முந்தானி, இது வந்து பிளவுஸ் செல்ஃப் எம்போஸ்ல இருக்கு. இதுவும் 495. அடுத்து இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தேன். அது ஏனே தெரியல, இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராயல் ப்ளூ கூட வந்து சீ கிரீன் கலர்ல இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மேல வந்து சின்ன பார்டர், கீழே வந்து பெரிய பார்டர், அங்கங்க அந்த பாந்தனி பிரிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாந்தனி டிசைன் வந்து இருக்குது. அண்ட் முந்தானி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோடைய ப்ரைஸும் ரொம்ப கம்மியா இருந்தது, 375 ருபீஸ்க்கு இருந்தது. ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் எடுத்தேன். எனக்கு இந்த கலர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆசையா எடுத்தேன். அண்ட் கான்ட்ராஸ்டா அந்த சீ ப்ளூ, அந்த சீ கிரீன், அந்த ப்ளூவும் கிரீனும் கலக்கிற இடம் சீ ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஃபேன்சி காட்டன் சாரி, நம்ம துப்பட்டாலாம் சிங்கிள் பீட்ல பிடிச்சி எடுத்துட்டு போவோம் பாருங்க, அந்த மாதிரி சாரி. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், ரொம்ப புஃபுன்லாம் இருக்காது. இது வந்து சூரத் காட்டன் ஃபேன்சி காட்டன் சாரீஸ்ல இருந்து எடுத்தேன், அந்த செக்ஷன்ல இருந்து எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னு தெரியல. இதே மாதிரி நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன், நிறைய பிளாக் கொஞ்சோண்டு ஒயிட் ஃபிளாரல் அந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். ஸோ முந்தானி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்தது. இது நீங்க பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி ஃபிட்டா நீங்க போட் நெக்கோ இல்ல பின்னாடி வி நெக்கோ வச்செல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். 560. இது சிங்கிள் பீட்ல போட்டுட்டு சும்மா ஒரு பன் மாதிரி போட்டு ஒரு ஸ்டட் மட்டும் போட்டீங்கனாலே ரொம்ப அழகா இருக்கும். ஓப்பன் ஹேர் விட்டு போல அவ்வளோ அழகா இருக்கும். இந்த பிரைஸுக்கு இது ரொம்ப அழகா இருந்தது. நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 500 தாண்டக்கூடாது, அதுக்குள்ளேயே தான் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து இந்த வாட்டி எடுத்திருந்தேன். பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த காட்டன் சாரி எடுத்தேன். அப்புறம் குர்தாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 குர்தாஸ் வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கும், சில 5-6 குர்தாஸ் வந்து எத்தனை குர்தாஸும் எடுத்தேன். கொஞ்சம் நிறைய தான் குர்தாஸ் எடுத்திருக்கேன். நான் இப்போ வெயிட் போட்டிருக்கேன். எனக்கு பழைய குர்தாஸ்லாம் கீழே இந்த ஹிப்புக்கு கீழே இறங்கல. அக்கா இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. வெயிட் நான் குறைக்கணும். நான் வெயிட்டை பார்த்துட்டேன்னா மனசு ரொம்ப வருத்தப்படுவேன். மெடிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு, காலடி பட்டு இருந்தது, அதனால எனக்கு இப்போ கால் சரி பண்ணா என்னால் நடக்கிறதே ஒரு 1/2 hour மேலே நடந்ததுன்னா கால் வீங்குது. எனக்கு இப்போ ஹெல்த் தான் முக்கியம். ஃபேமிலி இருக்கவங்க நீ ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா இரு, கால் ஃபர்ஸ்ட் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ வெயிட்டை செக் பண்ணனா வெயிட் இருக்கிறத பார்த்தனா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு 15 கிலோ கிட்ட குறைச்சேன். இப்போ இன்னும் நல்லா பவுன்ஸ் பேக் ஆகி நிறைய வெயிட் போட்டுட்டேன். இப்போ அதை பார்த்துனா நான் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவேன், மனசு வந்து வருத்தப்படும். அதனாலேயே நான் வெயிட் செக் பண்ணாமே இருக்கேன். நான் வெயிட் போட்டிருக்கேன்னு ட்ரெஸ் போடும்போதே தெரியுது. செக் பண்ணிட்டாக்கா உடனே ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணும். ஒர்க் அவுட் பண்ணி காலில் இன்னும் ஏதாவது பெசரிக்கிட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால நான் வந்து செக் பண்ணாமல் இருக்கேன். வெயிட் கேட்குறவங்களுக்கு அதனால தான் சொல்ல முடியல. நான் எப்போ என் கால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குணமாகி என்னால் நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமைக்கு என் கால் ஆகுதோ அப்போ நான் வெயிட் செக் பண்ணுறேன். வெயிட் லாஸும் நான் பண்ணுவேன், அதுவும் நான் உங்களுக்கு அப்போ போடுறேன். நான் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் இந்த கடையை பத்தி பாப்பீங்க, ஆசைப்பட்டு நீங்கெல்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இதை காமிச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த நாள் மார்னிங் vlog கண்டினியூ ஆகுது, வாங்க பார்க்கலாம். ஸோ ஷாப்பிங் போயிட்டு நான் வாங்கிட்டு இதெல்லாம் காமிச்சிருந்திருப்பேன், நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. குர்தாஸ் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. ஃபியூச்சர்ல நான் ஷூட் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து ஷூட் பண்ணி காட்டுவேன். அப்புறம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா வெளிலலாம் எனக்கு தெரியாது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் குருமா வந்து செய்யலான்னு இருக்கேன். ரொம்ப ஈஸி குருமா, ஈஸி பீஸி குருமா. குக்கரில் டக்குன்னு செஞ்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு டக்குன்னு செஞ்சிட முடியும். நான் வந்து இன்னைக்கு காலிஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறேன், கேரட் அண்ட் பீன்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். குக்கர்லேயே தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஸ்டார் ஆனீஸ் இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சிட்டு ஜாவத்திரியும் ஒன்று மிச்சம் இருந்தது, சரி அதையும் போட்டுக்கலாமே அப்படின்னு நான் உள்ளே போட்டுட்டேன். ஒரு பச்சை மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம்லாம் சேர்த்துக்கிட்டேன். இந்த வாட்டி ஒரு பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட சேர்த்துருக்குறேன். வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு தக்காளி ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருள வதக்கிக்கலாம். அந்த பக்கம் உலை வந்து கொதிக்குது, அதில் அரிசியை போட்டு சாப்பாடு வச்சிடணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு. கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் நிறைய காரம் இருக்காது, வெறும் கலர் மட்டும்தான் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுடலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிட்டேன். சில பேர் கேட்டிருந்தீங்க, நான் யூஸ் பண்றது பொன்னி அரிசி, ஊற வைக்காம டைரக்டா வடிச்சுக்கலாம். 1 கேரட், 5 பீன்ஸ், ஒரு 1/2 உருளைக்கிழங்கு மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். நல்லா சுடு தண்ணியில போட்டு வச்சிருந்த காலிஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு பேஸ்ட் அரைக்க போறோம், அது வரைக்கும் லைட்டா வேகட்டும். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். என்ன பேஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். தேங்காவெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தேன். தேங்காய், முந்திரி இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் போட்டு அரைக்க வேண்டியிருந்தது. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இவன் ஊமை கொதிக்கட்டும். சின்ன அடுப்புல ஃபுல் சிம்ல வச்சிருக்கேன். அதுக்குள்ள நம்ம சைட் டிஷ் செஞ்சிருவோம். கரண்ட் வந்துடும் நம்புறேன். வந்ததுக்கு அப்புறம் அரைச்சு ஊத்துறத நான் கண்டினியூ பண்றேன். என்ன ஜி சமைக்கும் போது ஆயிடுச்சு வந்துருண்டா. என்ன ஜி நீங்க வரலன்னா நீங்க தேங்காய் அரைச்சு ஊத்துறதுக்கு ஏற்ற மாதிரி காரம் கூட போட்டேனே, அப்படியே கூட இருக்க முடியாது. தேங்காய் கட் பண்ணி போட்டுடலாம். நல்லாவே கோவக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வறுவல் செய்ய போறோம். அது கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். சும்மா 4 சீரகம் பேருக்கு போட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பெருசா ஸ்லைஸ் பண்ணிட்டு குடுக்கல ஒரு கட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் மண்டையா தான் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2-3 வதக்கிட்டு பாருங்க, லைட்டா கலர் மாதிரி பாருங்க. அந்த சூடான எண்ணெயில போட்டதுனால அந்த கலர். அப்படியே உருளைக்கிழங்கையும் கோவக்காயும் கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துடலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மூடி போட்டு ஃபஸ்ட் நல்லா வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மிளகுத்தூள் போட்டு இறக்கிறதா இருந்தாலும் இறக்கிக்கலாம். இல்லை வறுத்து அரைச்ச மசாலா பொடி நான் ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, நான் நிறையா வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த பொடி போட்டு இறக்கிக்கலாம். இல்லை குழம்பு மிளகாய் தூள் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போயிருக்கும் வேக வச்சு கூட அது வறுத்து கூட நீங்கள் இறக்கிக்கலாம். இன்னமுமே சாதம் வடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. மேலே கீழெல்லாம் கொட்டிக்கிட்டு தான் செய்வேன். அந்த கிளிப்பை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி எப்படியோ நான் கவுத்துருவேன். சாதம் வடிக்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கற்றுக்கிட்டே வரேன். சின்ன தேங்காய், 1/2 மூடி தேங்காய் வந்து தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். குட்டி ஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் தயிர் ஒரு கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு குழி கரண்டி அளவுக்கு, ஒரு 1/4 கப்னு வச்சுக்கோங்களேன். 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வழுவழுன்னு விழுதா அரைச்சிக்கலாம். நல்லா வழுவழுன்னு விழுதா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து தோலை நீக்கிட்டு சேர்த்தீங்கன்னா கிரேவி வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் தண்ணி தனியா தேங்காய் தனியா திரியா வராது. இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்ப நீங்க தேங்காய் அரைச்சி குழம்பு செஞ்சாலுமே. இந்த சைடு உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்றதுனால குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 புதினா இலை போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கொதி வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணி ஒரே விசில். ஒரு 10-12 வேர்க்கடலையை வந்து லாஸ்ட்ல தூள் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த ஜார் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்டீஜ் எண்டூரா வருதுதான். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. சும்மா ஒரு பல்ஸ் தான் கொடுத்தா சூப்பராக தூளாக ஆயிடுச்சு வேர்க்கடலை. செமையாக இருக்குது இந்த மிக்ஸி, எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். கோவக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் தயாராயிடுச்சு. லாஸ்ட்ல கொஞ்சோண்டு ரசமும் நான் வைக்கிறேன். ரசம் வந்து ஷர்வின் வந்து லைட்டா கோல்டு இருந்தனாலையும் ஜீக்கும் நல்லாவே கோல்டு இருந்ததுனால ரசம் இருந்தாக்கா லாஸ்ட்ல ஒரு கிளாஸ் குடிப்பாங்களேன்னு நான் செஞ்சேன். ஷர்வின் குட்டி வேற வத்தல் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. நேற்று வந்து சொல்லுவான் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப லேட்டா இருக்கான்ல. சொல்றான்னு அவனை சொல்லி நம்பி இருந்தா என்ன வருது? அவ்வளவுதான். நைட்டு தான் சோறு அவனை நம்பி இருந்தோம்னா
அவ்வளோதான். லைட்டாக மறைச்சு வந்தோம்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சமையல் ரெடி. இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். வாவ், வாசனை செமையா இருக்கு. ரச வாசனையெல்லாம் தாண்டி இந்த குருமா வாசனை கமகமன்னு சூப்பராக வருது. சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்டீங்க, ஆப்பாடி ஆப்பத்துக்கெல்லாம் வேற லெவலில் இருக்கும். கரண்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் மாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஷர்வன், நாங்கள் சமைச்சு முடிச்சு எல்லா வேலையும் முடிக்கிற நேரத்தில் மாம் கரண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. நாங்கள் கரண்ட் வந்து தேங்காய் அரைச்சி குழம்பு செஞ்சு குழம்பைய இறக்கி வச்சுட்டோம். அப்புறம் சொல்கிறாரு, இந்த குழந்தைங்களை நம்பினா நம்ம வேலை அவ்வளோதான். ஷர்வன் குட்டி என்னன்னே தெரியல, இன்னைக்கு வத்தல் இல்லையான்னு சோகமாக வந்து கேட்டுட்டு போயிட்டு இருந்தான். அதனால சரி ஓகே, கொஞ்சம் நம்ம வந்து வத்தல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு இந்த கலர் வத்தல் இருக்கும் பாருங்க, அதை நான் பொரிச்சு வச்சிருந்தேன். அவ்வளவுதான், சமையல் முடிச்சாச்சு. அந்த உருளைக்கிழங்கு கோவக்காய் ஃப்ரை அல்டிமேட்டா இருந்தது. குருமா வந்து நல்லா ஒரு ரிச்சான கிரீமியான கிரேவி இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. அந்த காரசாரமான கோவக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் அந்த நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த ரிச்சான க்ரீமி ஃபீல்ல அந்த குருமாக்கும் சூப்பராக இருந்தது. அந்த மிளகு ரசம் அந்த கோல்டுக்கு குடிக்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த கிளைமேட்க்கு நாங்கள் ரசத்தை வந்து இப்பெல்லாம் குடிச்சுடுறோம், பிசைஞ்சு சாப்பிட்றத விட. ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ரசிச்சு பார்த்தமைக்கு நன்றிகள். Thank you so much for watching friends. Take care. Tata. Bye.